மெடிக்கல் காலேஜ் வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில மருத்துவ கலந்தாய்வு மெடிக்கல் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களையும் விளக்குவதற்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி இயக்ககத்தின் இயக்குனர் டாக்டர் கீதாலட்சுமி அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். மேலும் மருத்துவ கலந்தாய்வு குறித்து தகவல்களை தரத்துக்காக நம்மளோட செய்தியாளர் லிசா கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ கலந்தாய்வு குறித்த உங்களோட சந்தேகங்களை 044222500249 என்ற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். மேடம், இப்போ பொதுவா மருத்துவ கவுன்சிலிங் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு இப்போ பண்ணியிருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க மேம். இப்போ மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு அம்மாவின் அணையின் பேரில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தோற்றமே அந்த வசதிகள் அவ்வளோ நிறைய பண்ணியிருக்கிறாங்க. என்ன வசதிகள்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து உட்காரும் இடம் நல்ல அவங்களுக்கு தண்ணி குடிக்கிற தண்ணியில இருந்து அம்மாவின் அவங்க இதுல அம்மா சொல்லி இந்த வசதிகள்லாம் இன்னைக்கு நடந்து இது வரைக்கும் நடந்தது இல்லைங்க. நானும் அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடி தண்ணீர், அதாவது அந்த ஏசி கூலர் ஃபேனு எல்லாம் போட்டு அந்த பேரண்ட்ஸ் உட்கார்ற இடம். அதே மாதிரி அந்த கலந்தாய்வுக்கு வரும் அந்த பேரண்ட்டும் ஒரு குழந்தையும் அந்த மாணவரும் உள்ள வருவாங்க. அவங்களுக்கும் அத்தனை வசதியும் பண்ணி அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, அதாவது அங்க டாக்டர்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க ஃபர்ஸ்ட் இயர் போன வருஷம் சேர்ந்த பசங்க அவங்கள கைட் பண்ணி அவங்க எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் உள்ள போய், அதாவது முதல்லலாம் எங்க எங்க இருக்குன்னு தேடுவாங்க. இன்னைக்கு அம்மாவின் ஆணைக்கு நாங்க அந்த இது பண்ணி நாங்க உள்ள கைடு பண்ணி ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. மற்றபடி அவங்க தங்குறது, அதாவது இந்த நிறைய பந்தல் போட்டு அந்த ஷாமியாலாம் போட்டு அந்த வசதிகள், அதே மாதிரி கார் உள்ள வெளியே போறதுக்கு, அதாவது எந்த ஒரு டிராஃபிக் இடர்பாடு இல்லாமல் அந்த டிராஃபிக்கும் கண்காணித்து இந்த அளவுக்கு நாங்க பார்த்ததே இல்லைங்க. அந்த பூந்தமல்லி ஹை ரோட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் பிளாக் ஆகும். இன்று ஒரு டிராஃபிக் பிளாக் இல்லாம அவ்வளோ சிறப்பான ஏற்பாடு அம்மாவின் நாளைக்கு நாங்க செஞ்சிருக்கோம். ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம் மேம். நேயர்களே, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில நமது செய்தியாளர் லிசா அங்க இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்றத பத்தி லைவா பார்ப்போம். லிசா வணக்கம். அங்க கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில மருத்துவ கவுன்சிலிங் எப்படி நடந்துட்டு இருக்கு? பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க? அதை பத்தி சொல்லுங்களேன். கோபால், இந்த மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நேற்றே தொடங்கியது. நேற்று சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. நேற்று அந்த சிறப்பு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட 71 இடங்கள்ல இதுவரை 44 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த கலந்தாய்வினை முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அனுமதி கடிதங்களை அமைச்சர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாணவர்களா கலந்தாய்வுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. சோ அந்த சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் பரிமாறிக்கிறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், அந்த கவுன்சிலிங் நடத்தக்கூடிய செயலாளர் எல்லாருமே இங்க இருக்காங்க. இப்போ அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது கலந்தாய்வு எப்படி நடக்குது, என்ன மாதிரியான ஒரு அலாட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்க சொல்லுங்க. அதாவது கலந்தாய்வு நேற்று தொடங்கி இருக்கிறது. அரசு உத்தரவுப்படி என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இங்க வரக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க? பிளஸ் இந்த அலாட்மெண்ட் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நேற்று சிறப்பு பிரிவினருக்காக கலந்தாய்வு ஆரம்பிக்கப்பட்டது. அதுல மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு 39 எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு ஆணை வழங்கப்பட்டது. ஸ்போர்ட்ஸ்ல 3 இடங்களுக்கு 3 இடமும் நிரப்பப்பட்டது. எக்ஸர்விஸ்மென்ட்ல MBBSக்கு 2 இடங்கள், அந்த 2 இடமும் நிரப்பப்பட்டது. மொத்தம் 44 இடங்கள் நேற்று சிறப்பு பிரிவினருக்காக கலந்தாய்வு நடத்தப்பட்டது. இன்று பொது பிரிவினருக்காக கலந்தாய்வு ஆரம்பமாகிறது. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் முதல் 10 மாணவர்களுக்கு ஆணை வழங்கினார். அதை தொடர்ந்து இப்ப கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. மார்னிங் டோட்டலா 300 பேருக்கு இது வரைக்கும் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு மார்னிங் செஷன். இப்ப லஞ்சுக்கு அப்புறம் அடுத்த 300 பேருக்கு கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இதற்காக எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கிறோம். தட் இஸ், பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த வழியாக அவங்க முதல்ல உட்கார்ந்துட்டு அங்கிருந்து
ஒருத்தராக அழைக்கப்படுவார்கள். அவர்களுடைய சர்டிஃபிகேட் அதெல்லாம் வெரிஃபை பண்ணப்படும். அதுக்கப்புறம் பேங்க் கவுண்டரில் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அவங்க கவுன்சிலிங் டேபிளில் வந்து அவங்களுக்கு மெரிட் படியும் அவங்களுடைய கம்யூனிட்டி படியும் சீட்டை எடுத்துக்கிறாங்க. சீட்டை எடுத்த பிற்பாடு அதற்கான உரிய தொகையை டியூஷன் ஃபீஸை பே பண்ண உடனே அலாட்மெண்ட் ஆர்டர் உடனே வழங்கப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் 3ஆம் தேதி ஜூலை மாதம் சென்று அந்த எந்தெந்த காலேஜுக்கு அலாட்மெண்ட் கொடுக்கப்பட்டதோ அந்த காலேஜில் 3ஆம் தேதி போய் சேர வேண்டும். இதுதான் தற்போதைய நிலவரம். இங்கே அதே போல அலாட்மெண்ட் ஓகே நிஷா, தொடர்ந்து பேசலாம். லீசா, தருமபுரியிலிருந்து ஒரு மாணவர் கவியரசன் நம்ம கூட தொடர்பு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ சார். வணக்கம் கவியரசன், உங்களோட கேள்விகள் டாக்டர் கீதாலட்சுமி கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க. ஹலோ உங்க மேடம். கேள்வியை கேளுங்க. மேடம் பார்மசி பத்தி என்ன சொல்லுங்க மேடம். என்னங்க? பார்மசி பிஃபார்ம். ஆமா. அது கோர்ஸ் எப்படி மேடம்? இந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸுங்க. நல்ல உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அதுல, பி ஃபார்மசி கோர்ஸ்ல. மேடம் எப்ப மேடம் கவுன்சிலிங் இது கிடைக்கும் ஃபார்ம்லாம்? அதெல்லாம் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவாங்க, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, இணையதளத்திலும் நீங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணலாங்க. இணையதளம் மூலமாகவும் அல்லது அந்தந்த மெடிக்கல் காலேஜில் ஃபார்ம் வாங்கியும் நீங்க அதை அப்ளை பண்ணலாங்க. மேடம் தொடர்ந்து பேசலாம் மேம். உங்க கேள்விக்கு மிக்க நன்றி கவியரசன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள், அதில் இருக்கக்கூடிய மொத்தமான மருத்துவ மாணவர்களுடைய எண்ணிக்கை, இதை பத்தி இப்போ பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 19 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் ஒரு அரசு பல் மருத்துவக் கல்லூரியும் உள்ளன. இவற்றில் எம்பிபிஎஸ் படிப்புக்கு 2172 இடங்களும், பிடிஎஸ் படிப்புக்கு 85 இடங்களும் உள்ளன. இதேபோல மாநிலத்தில் செயல்படும் 13 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 17 சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளின் மருத்துவ இடங்களையும் சேர்த்து மொத்தம் 4187 மருத்துவ கல்வி இடங்களுக்கு சுமார் 27,500 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்தவர்களின் தரவரிசை பட்டியல் கடந்த 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளில் மாணவ மாணவிகளை சேர்ப்பதற்கான முதல் கட்ட கலந்தாய்வு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நேற்று தொடங்கியது. தொடர்ந்து நாகப்பட்டினத்திலிருந்து செந்தில்குமார் நம்மளோட தொடர்பு இருக்காரு. வணக்கம் செந்தில்குமார், உங்களுக்கு கேள்வி என்னன்றதை மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம். வணக்கங்க சார். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க செந்தில்குமார். வணக்கம் மேடம், நாங்க நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. எங்க டாக்டர் வந்து ஆர் சுஷ்மான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிருக்கோம். சரிங்க. எம்பிசி கட் ஆஃப் ரேங்க் வந்து 1198 வந்திருக்கு மேடம். சரி, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்களோட அந்த மெரிட் லிஸ்ட்ல போட்டு உங்களுக்கு இந்த தேதியில இது வந்து இந்த தேதியில நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கலந்தாய்வு அட்டென்ட் பண்ணுங்கன்னு வந்திருக்குதான் பாருங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா இணையதளத்துல பாருங்க. இணையதளத்துல உங்க பேரு அந்த பிறந்த தேதி போட்டாலே அது உங்களுக்கு இந்த லிஸ்ட் வரும். என்னைக்கு நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும்னு அந்த கலந்தாய்வு அன்று வந்து நீங்க அட்டென்ட் பண்ணா போறோம். தேங்க்யூ செந்தில்குமார். மேடம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட், இந்த காலருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படுறதுக்கு எந்தெந்த மாதிரியான வழிமுறைகள் நீங்க பின்பற்றுறீங்க? இப்போ எஸ்எம்எஸ் மூலியமா சொன்னீங்க, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்களேன். இப்போ இன்று வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2 நாட்கள் முன்னாடி எல்லாருக்குமே இந்த ரீடோட்டலிங் ரீவேல்யூவேஷன் மார்க் வந்த அப்புறம் ஒரே நாளில் அம்மாவின் இதோட நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஒரே நாள் ஓவர் நைட் ஒர்க் பண்ணி எல்லா மார்க் லிஸ்டையும் கட் ஆஃப், அதாவது அந்த மார்க் லிஸ்ட் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது 14ஆம் தேதி எங்களுக்கு அந்த லிஸ்ட் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உடனடியாக நாங்கள் வந்து அதை வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அந்த எஸ்எம்எஸ் மூலமாக எல்லாம் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த மொபைல் நம்பரை வச்சு நாங்கள் வந்து அதை எல்லாருக்கும் அனுப்பி விட்டோம், எந்த தேதிக்கு எந்த டைமுக்கு அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு. இது இல்லாமல் அதாவது அவர்களுக்கு எஸ்எம்எஸ் சில சமயம் ரொம்ப கஷ்டமாகும், தொலைஞ்சு போயிருக்கோம், இல்லைன்னா அந்த இது ஏதாவது ஆயிருக்கும். அந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இணையதளத்தில் tnhealth.gov அல்லது www.tngov.in அப்படின்ற இணையதளத்தில் போனீங்கன்னா இந்த ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா
உங்களோட பேரும் அந்த டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிங்கனாலே உங்களோட அந்த லிஸ்ட் வரும் என்று அட்டென்ட் பண்ண வேண்டியது. அதில் இல்லைன்னா நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியாதுங்க. தொடர்ந்து பேசலாம் மேம். மருத்துவக் கல்லூரி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வுல இருக்காங்க நம்ம நிசா மேடம், அவங்க கிட்ட பேசலாம். மேம், அங்க இருக்கிற மாணவர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க? மாணவர்கள் எந்தெந்த விதமான கல்லூரிகளுக்கு இப்ப இன்னைக்கு அலாட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். கோபால், இன்னைக்கு வந்து இந்த முதல் நாள் கலந்தாய்வுல பாத்தீங்க அப்படின்னா சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி, இந்த 3 கல்லூரிகளுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இதுவரைக்கும் நடந்திருக்கு. இதுவரை அதாவது முதல் நாளைக்கு இன்னைக்கு மட்டும் வந்து 600 மாணவருக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டு மதிய நிலவரப்படி 300 பேருக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. மீதம் உள்ளவங்களுக்கு வந்து இனிமேதான் வந்து கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. இதுவரைக்கும் அலாட்மெண்ட் வாங்கின வந்து நம்ம கூடவே இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அவங்க நினைத்த காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு, நாங்க எதிர்பார்த்த காலேஜ்ல எங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்றத வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க நிறைய பெற்றோர்களும் மாணவர்களும் இருக்காங்க. அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நீங்க சொல்லுங்க, அதாவது இப்போ வந்து நீங்க நினைச்ச காலேஜ்ல வந்து இடம் கிடைச்சிருக்கிறத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என் நேம் மோனிஷா, நான் ட்ரிச்சிலேருந்து வரேன். என் ரேங்கிங் 55. அதனால நான் ஆசைப்பட்ட சென்னை எம்எம்சி காலேஜ் கிடைக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்த என்னோட பேரண்ட்ஸ், என்னோட பிரதர், என் டீச்சர்ஸ் எல்லாரையும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். உங்களுக்கு இங்க என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து செஞ்சு கொடுத்திருக்காங்க கவுன்சிலிங்ல, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்க வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாரையும் நீட்டா கைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கால் லெட்டர் நீட்டா அனுப்பிடுறதுனால எங்களுக்கு ஈஸியா வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டு போக முடியுது. ஸ்கெடியூல் வந்து நீட்டா போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதுனால எங்களுக்கு வந்து இங்க டிலே ஆகாம நாங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டு போக முடியுது. அதே போல அடுத்த ஒரு கேர்ள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க, அதாவது கலந்தாய்வு அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, இந்த கலந்தாய்வுல நீங்க எதிர்பார்த்த கல்லூரி உங்களுக்கு கிடைச்சிருக்கா? என் பேர் ஹேமபிரியா, நான் நெய்வேலியிலேருந்து வரேன். எனக்கு வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. என் கட் ஆஃப் 199.5. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எனக்கு காலேஜ் கிடைச்சதுனால ஐம் வெரி ஹாப்பி. இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஓகே, அதாவது கலந்தாய்வுல இப்போ நீங்கள் கலந்துட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கைடன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து டிடி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கே போகணும், இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இதை சைன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எங்கே அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கணும், அது எல்லாமே நல்லா கைட் பண்ணாங்க. கோபால், இதே மாதிரி நிறைய மாணவர்களும் நிறைய பெற்றோர்களும் வந்து கலந்தாய்வுக்கு வந்து எந்தவித சிரமமும் இன்றி நாங்கள் வந்து கலந்தாய்வு அட்டன் பண்ணியிருக்கோம். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் சிறப்பு ஏற்பாடுகளும் வந்து அரசே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. வர்ற எல்லாருக்குமே வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து ஆயிட்டு இருக்கிறது இன்னும் மிகப்பெரிய விஷயமா சந்தோஷமா இருக்கு. கோபால், ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். மேடம், இப்போ வந்து நிறைய மாணவர்கள் பேசினாங்க, அவங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி கிடைச்ச மாதிரி. அதே மாதிரி இந்த வருஷம் இப்போ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? அதிகப்படுத்தப்பட்ட நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸோட எண்ணிக்கை எத்தனை? அதாவது போன வருடம் இருந்த மாதிரியே தான் இந்த வருடமும் அந்த இன்க்ரீஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அந்த இன்க்ரீஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் சீட்ஸ் அப்படின்றது அந்த கலந்தாய்வின் போது இதெல்லாமே இப்போ வந்து நம்ம அந்த சீட்ஸ் எல்லாம் எல்லாமே இந்த வருஷம் இந்திய மருத்துவ கவுன்சிலின் அங்கீகாரம் பெற்ற இந்த சீட்ஸ் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரியும் கிடைத்து விட்டது. இது பார்த்தீங்கன்னா அதனால என்ன ஆகுது, எந்த சீட்ஸும் குறையல. இப்போ நீங்கள் ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் சொன்னாங்க, எனக்கு என்ன கிடைச்சதோ அது எனக்கு இன்று கிடைச்சது. அது நிஜமாவே சொல்றாங்க. அம்மாவின் ஆணைக்கிணங்க நாங்கள் போய் அந்த இந்திய மருத்துவ கவுன்சில் அங்கீகாரம் பெற்று வந்தது ஒரு பெரிய சிறப்பான விஷயம் என்று நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஸோ இங்கே இருக்கும் அந்த 19 மருத்துவக் கல்லூரிகளும் புது மருத்துவக் கல்லூரி இன்க்ரீஸ் ஆஃப் சீட்ஸ், அதாவது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி புதுதாக அம்மாவின் அரசின் போது இப்போ ஆரம்பித்த அந்த திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் எல்லாமே அங்கீகாரம் பெற்றுவிட்டது. ஸோ அந்த மெடிக்கல் காலேஜிலலாம் இப்போ பசங்க அவங்க விருப்பப்பட்டபடியே அந்த சீட்ஸை எடுத்துக்கொள்ளலாம். இது முக்கியமாக இந்த தருணத்தில் நான் தெரிவிக்க வேண்டிய. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். சேலத்துல இருந்து சதீஷ்குமார் இருக்காங்க. சதீஷ்குமார், அவங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மருத்துவ கல்வி இயக்குனர் அங்க இருக்காங்க. சதீஷ்குமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மருத்துவ கல்வி இயக்குனர் கீதா லட்சுமி மேம் அங்க இருக்காங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. வணக்கங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம். வணக்கங்க, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க மேம். கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு வரணுங்க. பிளஸ் உங்களுக்கு அந்த கலந்தாய்வும் போது நீங்க எடுக்கப்பட்ட காலேஜ் எல்லாமே முடித்த அப்புறம் நீங்க வந்து 500 ரூபாய் டிமாண்ட் டிராஃப்ட் ஃபார் தி செலெக்ஷன் கமிட்டி,
அப்புறம் வந்து அந்த டியூஷன் ஃபீஸ், இந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் போய் சேரக்கூடிய டியூஷன் ஃபீஸை நீங்கள் அதை செலுத்தி விட வேண்டும். டிமாண்ட் டிராஃப்ட் அது அந்தந்த மருத்துவக் கல்லூரிக்கு அதை அனுப்பப்பட்டுவிடும். ஓகே மேம். அதே மாதிரி மேம் இப்போ வந்து இப்போ நீங்க சொன்னீங்க திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் பத்தி சொன்னீங்க. அந்த மெடிக்கல் காலேஜ் இப்போ புதுசா இந்த வருஷம் உருவாக்கப்பட்ட காலேஜ். அங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகள் எப்படி இருக்கு, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு? ஏன்னா மாணவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, அவங்க சேரும்போது அதுதான் பார்ப்பாங்க. ஆமா, இன்று பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு 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 அந்த கட்டிட அமைப்பு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 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 பெரிய அது மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த கட்டுமான பணிகளும் உள்ளே இருக்கும் வசதிகளும் அம்மாவின் ஆட்சியில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இது ஃபேஸ்ட் வைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் வைஸ் அதை கொடுக்கும்போது அந்த அமைப்புகள் எல்லா வசதிகளும் மாணவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே போய் அந்த கேன்டீன்லேருந்து என்ன வசதிகள் மாணவர்களுக்கு, ஹாஸ்டல் வசதிகள், படிப்பு, அதங்க இருக்கும் அந்த மருத்துவர்கள் எல்லாருமே இப்போ வந்து விரும்பி அந்த திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரிக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது சிறப்பான அந்த அளவுக்கு அங்கே வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கு. ப்ளஸ் அங்கே அந்த குவார்ட்டர்ஸ் எல்லாமே இங்கே புதிதாக கட்டப்பட்டு இப்போ அதாவது முக்கியமாக இது நான் சொல்ல வேண்டிய என்னன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் கன்வெர்ட் பண்ணணுன்ற ஒரு அம்மாவின் ஆணைக்கிணங்க அதை வந்து இப்போ மாற்றி ஒரு மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் திருவண்ணாமலையில் இருக்கும் சுற்றுப்புற வட்டாரத்தில் இருக்கும் அனைத்து நோயாளிகளும் ஆக்சிடென்ட் ஆனாலும் இமீடியட்டாக வசதிகளோடு அங்கே எல்லா வசதிகளும் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். சத்தியமங்கலத்திலிருந்து கல்பனா லைன்ல இருக்காங்க. கல்பனா, உங்க கேள்வி என்னன்றதை கொஞ்சம் சவுண்டா கேளுங்க. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கங்கம்மா. என் கட் ஆஃப் வந்து 192.75 மேடம். சொல்லுங்கம்மா. பிசி கேட்டகரி, எனக்கு பிடிஎஸ் கிடைக்குங்களா மேடம்? நீங்க என்ன இது கேட்டகரியில வரீங்கம்மா? பிசி கேட்டகரி. பிசி கேட்டகரியில ரைட். உங்களுக்கு வந்து அந்த கலந்தாய்வு நோட்டீஸ் வந்திருந்ததுன்னா நீங்க வந்து சேரலாம். அப்படின்னா உங்களுக்கு அந்த 192 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ங்க மேடம். அது கிடைக்கும் உங்களுக்கு. கல்பனா, உங்க கேள்விக்கு நன்றி மேடம். இப்ப நீங்க டீடைலா சொன்ன மாதிரி பல் மருத்துவ கல்லூரிகள், அந்த மாணவர்களுக்கான இடங்கள் அது எத்தனை சீட் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். பல் மருத்துவருக்கான மாணவ இடங்கள் பாத்தீங்கன்னா 85 இடங்கள் அரசு மருத்துவ கல்லூரியில் இருக்கின்றது. இப்போ அந்த 85 இது வந்து கலந்தாய்வின் போது ஒரு சில பேருக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது மற்ற இடத்துல கிடைக்கலன்ற போது அடுத்தது பல் மருத்துவத்துக்காக அவங்க அந்த they will select that dental college. ஸோ இது இன்று வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல் மருத்துவக்குள்ள. ஆனால் அம்மாவின் ஆணைக்கிணங்க இப்போ நாங்கள் அடுத்ததாக ஒரு ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கிறோம் தஞ்சாவூருக்கும் மதுரைக்கும். அது இன்றும் அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில இதில் அதுவும் வந்துவிடும். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். நந்தகுமார், எங்கேருந்து பேசுறீங்க? ஒரு காலர் இருக்காங்க. நந்தகுமார், நீங்க எங்கேருந்து பேசுறீங்க? நந்தகுமார், தொடர்பு துண்டிக்கப்பட்டது. செய்தியாளர் லிசாட்ட பேசலாம். லிசா, இன்னைக்கு எந்தெந்த கல்லூரியில இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு, நாளைக்கு என்னென்ன கல்லூரிகள் நிரப்பப்பட இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். கோபால், இன்னைக்கு வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி, இந்த 3 கல்லூரிகளுக்கு வந்து நிரப்பப்பட்டு இருக்கு. மதிய நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில வந்து இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிரப்பப்பட்டு வருது. அதனைத் தொடர்ந்து வந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து இடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியிலும் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலும் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப நம்மளுடைய வந்து ஒரு மாணவி வந்து மருத்துவத்துறை தேர்ந்தெடுத்தது பத்தி வந்து நம்மளுடைய பேசிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அதாவது மருத்துவத்துறை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, என்ன மாதிரியான மருத்துவத்துறையில நீங்க சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? வந்து நம்ம முதல்வர் அம்மா அவர்கள் வந்து மருத்துவத்துறை மேம்படுத்துறதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்றதுனால எனக்கு வந்து மெடிசனில் சேரணும்னு ரொம்ப ஆசையாக வந்துச்சு. நான் வந்து இப்போ ஸ்டான்லியில் சேர்ந்துருக்கேன். ஸ்டான்லியில் சேர்ந்துட்டு 6 இயர்ஸ் முடிச்சுட்டு நெஃப்ராலஜி படித்து எல்லாருக்கும் வந்து சேவை செய்யணும்னு நினைக்கிறேன்.
அதே போல இந்த கலந்தாய்வு நீங்க வந்து கலந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கைடன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, அதை இல்லாம உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அடிப்படை வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்க வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோ எக்ஸலண்டா இருக்கு. அதனால வந்து வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கு இருக்கு. அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிடி வாங்கிட்டு அதுக்கடுத்து வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேட் பண்ணிட்டு அப்புறமா உள்ள போய் அலாட்மெண்ட் பண்றாங்க. ஓகே, நன்றி லிசா. தொடர்ந்து பேசலாம். ராகவேந்திரா, சென்னை அண்ணா நகர்ல இருந்து ஒரு காலர் இருக்காங்க. கேளுங்க ராகவேந்திரா, உங்க கேள்வி என்னது மேடம் கிட்ட கேளுங்க. சார், என்னோட கட் ஆஃப் வந்து 195.5 சார். சரி, எங்களுக்கு ஏதாவது மெடிசன் ஏதாவது தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் காலேஜ் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா, இல்ல பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் ஃபீஸ்ல ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? நீங்க என்னைக்கு உங்க கவுன்சிலிங் டேட் போட்டிருக்காங்க, கலந்தாய்வுக்கு வர வேண்டிய நாள்? அது இன்னும் எதுவும் வரலைங்க மேடம். எஸ்எம்எஸும் வரல, எதுவும் கால் லெட்டரும் எதுவும் வரலைங்க மேடம். அதான் வந்த அப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கணும். அது உங்களுக்கு அது வந்தவங்க தான் இப்போ வந்து இதுக்கு அட்டென்ட் பண்ண முடியுங்க. ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா மேடம்? வாய்ப்புகள் அதாவது உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சது வச்சுதான் நீங்க வரணும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடக்குதுங்க. செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்ல இருக்கிற இடங்கள்லாம் நாங்க இப்போ வந்து இப்ப பாத்தீங்கன்னா 2023 இடங்கள்ல நாங்க நிரப்பு கொண்டு இருக்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அடுத்ததாக இந்திய மருத்துவ கவுன்சிலும் பிரைவேட் காலேஜில இருந்து வர அந்த சீட்ஸும் இப்போ ஒன்றாக செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங், இல்லாட்டினா தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால சேராமல் போனவர்களை அதை வந்து சரண்டர் பண்ணிடுவாங்க ஸ்டேட் கோட்டாக்கு. ஸோ அப்பயும் நீங்க வந்து இந்த தொடர்ச்சியாக இந்த 3 ஃபேஸ், அதாவது ஜூலை செப்டம்பர் வரைக்கும் இது நடக்கும். அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்க உண்டு உங்களுக்கு. சரிங்க மேடம், சரிங்க மேடம். மிக்க நன்றி மேடம். பொதுவாக பாத்தீங்கன்னா முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணைக்கிணங்க புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் அதுல அலாட் ஆன இடங்கள் எத்தனை, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இப்ப வந்து பிசிக்கு எத்தனை இடங்கள் அலாட் ஆயிருக்கு, ஓசிக்கு எத்தனை இடங்கள் அலாட் ஆயிருக்கு, அதை பத்தி டீடைலா சொல்லுங்க. எஸ். ஸோ இப்போ வந்து முதலமைச்சர் அம்மாவின் வழிகாட்டுதல் நடத்தினபடி இப்போ அலாட் ஆன புதிய நாங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இன்க்ரீஸ் ஆஃப் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் ஒரு சில மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் சீட்ஸ். இப்போ மெட்ராஸ் சென்னை மருத்துவ கல்லூரியில பாத்தீங்கன்னா 100 சீட்டு இன்க்ரீஸ் ஆகுது. 150ல இருந்து 250 ஆக்கி இருக்கிறோம். ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில் பாத்தீங்கன்னா 150ல இருந்து 250 ஆக்கியிருக்கிறோம். அதே மாதிரியாக கீழ்பாக் மருத்துவக் கல்லூரி 100ல் இருந்து 150 ஆக்கியிருக்கிறோம். தென் வேற சேலம் அண்ட் திருச்சி மற்ற மருத்துவக் கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் சீட்ஸ் இதுவும் நாங்கள் செய்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவின் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் சீட்ஸ்ன்றது முக்கியமான ஒரு அங்கம். ஏன்னா ஏழை மாணவர்களுக்கு ரூரல் இதுல இருந்து வர ஏழை மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அம்மாவின் அரசுக்கு முக்கியமாக நம்ம நன்றி சொல்லணும். அவங்க ஆணைக்கிணங்க இந்த அத்தனை சீட்டும் இந்த இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. மற்ற மாநில பார்க்கும்போது அரசு மருத்துவ கல்லூரியில் இந்த அளவுக்கு சீட்ஸ் இருக்கிறது இது நாங்களும் நாங்க இந்த எம்சிஐக்கு நாங்க போயிட்டு வந்தோம். பாத்தீங்கன்னா நிறைய மாநிலத்துல அரசு மருத்துவக் கல்லூரின்றது ரொம்ப குறைச்சலுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க 19 அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரியும் இன்க்ரீஸ் ஆஃப் சீட்டுக்கு உண்ட பழைய மருத்துவக் கல்லூரியும் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆஃப் சீட் பண்ணது ஒரே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். சேலத்திலிருந்து பாலகிருஷ்ணன் லைன்ல இருக்காங்க. பாலகிருஷ்ணன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மருத்துவ கலந்தாய்வு குறித்த உங்களோட கேள்வியை மருத்துவ கல்வி இயக்குனர் கிட்ட கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம். உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க பாலகிருஷ்ணன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். என் பேரு பாரத். சொல்லுங்க. வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். என் பேர் பாரத் மேடம். கட்டம் 191.25 எஸ்சி. ஆப்ஷன் இருக்காங்க மேடம் மெடிக்கலுக்கு. திருப்பி ஒரு தடவை எனக்கு சரியா உங்களோட மார்க் விழலைங்க காதுல.
நேம் கேஎஸ் பாரத். மார்க் வந்து 191.25 கட் ஆஃப். சரிங்க. எஸ்சி. எஸ். இது வந்து கலந்தாய்வு வந்து 3 கட்டமாக இருக்கிறது. இது முதல் கட்டத்துக்காக இருந்த கலந்தாய்வு தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கும் அந்த சீட்ஸ்ல நாங்க போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நாங்க வந்து ஒரு 6 மெடிக்கல் காலேஜையும் சேர்த்திருக்கிறோம். ஸோ இதுல இந்த கட்டம் கலந்தாய்வுல உங்களுக்கு கவுன்சிலிங்கோட இது வரல, எஸ்எம்எஸ்ஓ அல்லது கால் லெட்டரோ வரல அப்படின்னா நீங்க 2ஆம் கட்டம் கலந்தாய்வும் போது நீங்க அதை எதிர்பார்க்கலாம். 3ஆம் கட்டமும் செப்டம்பர் மாசம் நடக்கும், அதுலயும் நீங்க எதிர்பார்க்கலாம். கட்டாயம் உங்களுக்கு அல்லது அரசு மருத்துவக் கல்லூரியிலோ அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரியிலோ உங்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா மேம், இப்போ வந்து நம்ம ரேண்டம் எண், அது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரேண்டம் எண் எதனால கொடுக்கப்படுது, அதோட பேசிக் விஷயம் என்னன்றது சொல்லுங்களேன். ரேண்டம் எண் என்றது இந்த பட்டியல் வந்து எதுக்காக நாங்க வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதம் 14ஆம் தேதி அது இந்த ரேண்டம் லிஸ்ட் நம்பர் நாங்க எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்துருக்குறோம். இது எதற்காக என்று நீங்க பார்க்க போனீங்கன்னா, இப்போ வந்து இந்த கட் ஆஃப் மார்க் இருக்குது. இந்த கட் ஆஃப் மார்க் வந்து ஒரு 5 பேர் வாங்கி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பேருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயாலஜி மார்க் எடுப்போம். அதே அதுவும் ஒரே மாதிரியாக மார்க் இருந்ததுன்னா அடுத்ததாக கெமிஸ்ட்ரிக்கு போவோம். கெமிஸ்ட்ரியிலையும் அவங்க அந்த 5 பேரும் ஒரே மார்க் அல்லது 3 பேருன்னே வச்சுக்கோங்க, ஒரே மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது நாங்கள் வந்து பிசிக்ஸ்க்கு போவோம். ஸோ அதுலேயும் ஒரே மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அவங்க பிறந்த தேதியை வச்சு கணிப்போம். அதுலேயும் எல்லாம் ஒரே மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருந்தால் அப்போதான் அந்த பட்டியல், அதாவது ரேண்டம் நம்பரு நம்மளுக்கு அதை செலக்ட் பண்ணி யார் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுப்போம். ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம் மேம். சென்னையில இருந்து முருக பாலாஜி அவருடைய மகளுக்காக ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க முருக பாலாஜி. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்க கேள்வி என்ன மேடம் கிட்ட கேளுங்க. என்னோட டாக்டர் எம் பிரியதர்ஷனுடைய கட் ஆஃப் வந்து 131.75. அவங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஏதாவது சான்சஸ் இருக்குங்களா? 131.75 எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் பிரைவேட் காலேஜ்ல ஏதாவது சான்சஸ் இருக்குமா? சான்ஸ் வந்து 130 யூசுவலா 50% மேல வாங்கணுங்க. அந்த இருந்ததுன்னா பிரைவேட் அரசு மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மார்க் ஸ்கோர் வந்து நிறைய காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்குங்க. அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எங்க சேரணும் அப்படின்றது நீங்க தான் அதை முடிவெடுக்கணுங்க. பிரைவேட் காலேஜ் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல இல்லனா பிரைவேட் காலேஜஸ் ஏதாவது சான்சஸ் இருக்குமான்னு கேக்குறாங்க. பிரைவேட் காலேஜ் நீங்களா போய் சேர்ந்தா, பட் இதுல வராதுங்க, இந்த கலந்தாய்வும் போது வராதுங்க. உங்க கேள்விக்கு மிக்க நன்றி முருக பாலாஜி. மேம், இப்போ பொதுவாக வந்து ரேண்டம் நம்பர் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அலாட்மெண்ட் எப்படி பண்ணுவீங்கன்றத சொல்லுங்களேன். அலாட்மெண்ட் நம்ம சொன்னபோது அந்த மெரிட் லிஸ்ட், அந்த கட் ஆஃப் அதை அவங்க எவ்வளோ மார்க் பட்டியலை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹையஸ்ட் எவ்வளோ இருக்குதோ அதெல்லாம் அது பிரகாரம் 200க்கு 200 அந்த மாதிரியே, அதாவது எப்படின்னா இந்த பயாலஜி மார்க்கை வந்து 200 மார்க்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை 2த்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 2த்தையும் கூட்டி பர்சன்டேஜ் ஆக்கி அந்த 200 மார்க்குக்கு ஆகிட்டு அவங்களோட கட் ஆஃப் எவ்வளோ வருதோ அந்த பட்டியலில் போடும்போது மார்க் நிறைய வாங்கினதுலேருந்து அப்படியே குறைந்து கொண்டே வரும். அப்படி அது வந்து ஓப்பன் கேட்டகரி சீட்ஸில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அடுத்தது இல்லாமல் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியிலையும் நாங்கள் இந்த கம்யூனல் ரொட்டேஷன் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு நாங்கள் வந்து தனி ஒரு 15% ஆஃப் சீட்ஸு கொடுத்து ஆகணுங்க. ஏன்னா நம்ம மாணவர்கள் ஆல் இண்டியா எக்ஸாமும் எழுதி அதில் போயும் சேர்றாங்க, மற்ற மாநிலத்திலையும் போய் சேர்றாங்க. அதனால நாங்கள் 15% நம்ம அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துடுதுங்க. அது இல்லாமல் இப்போ கம்யூனல் ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓசி ஓப்பன் காம்படிஷன், பிசி முஸ்லிம்ஸ், எம்பிசி அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்சி அருந்ததியர் அப்படி எஸ்டி அப்படின்றது கேட்டகரைஸ் பண்ணி நாங்கள் அந்த சீட் ஷேரிங்கை பிரித்து இருக்கிறோம். ஸோ இது மாதிரியாக நாங்கள் அந்த கட் ஆஃப் வச்சு அவங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த பட்டியலில் எவ்வளோ மார்க் ஹையஸ்ட் மார்க்லேருந்து அது குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே மாதிரி ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுக்கும் இவ்வளோ
நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த கேட்டகரியில் நாங்கள் அந்த பட்டியல் வந்து அங்கேயே டிஸ்பிளேல இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தடவை எல்இடி ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். ஸோ அதில் டிஸ்பிளே ஆனோன்னா அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் ஓப்பன் காம்படிஷன்லையும் போகலாம். அதாவது அந்த ரிசர்வ்டு கேட்டகரி அந்த கேட்டகரிஸ் வந்து ஓப்பன் இதுலேயும் போகலாம். அதுக்கு மீறியும் அவங்க அந்த கலந்தாய்வின் போது அந்த அவங்க கேட்ட மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் காம்படிஷனில் இல்லைன்னா அவங்களோட அந்த ஐ மீன் கம்யூனல் ரொட்டேஷனில் கொடுக்கப்பட்ட அந்த சீட்லேயும் அவங்க எடுத்துக்கலாங்க. ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம் மேம். விருதுநகர்லேருந்து மதுவிதன் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் மதுமிதா, உங்க கேள்வி என்னன்னு மேடம் கிட்ட கேளுங்க. மேடம், என்னோட கட் ஆஃப் வந்து 197 பிசி. எனக்கு மெடிசன் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸில் நீங்கள் வெயிட் பண்ணி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ மதுமிதா. இந்த வருஷம் மருத்துவ கலந்தாய்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்கள் அவங்களோட கருத்துக்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. கேட்கலாம். இன்னைக்கு நடந்த கலந்தாய்வில் நான் முதலிடம் படுத்திருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கேன். இது வந்து சின்ன வயசுலேருந்தே டாக்டர் படிக்கணும்னு ஆசை. இது இன்னைக்கு நிறைவேறிச்சு. கவுன்சிலிங் எல்லாரும் தெரிகிற மாதிரி தான் நடக்குது. இந்த எல்லாரும் வராங்க, பார்க்குற மாதிரி தான் எல்லாம் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது, ஒன்றும் குறை எதுவும் வைக்கல. என் பேர் அபிஷேக். நான் மெடிக்கல் ரேங்கில் செகண்ட் ரேங்க் வந்திருக்கேன். அதுக்காக மெடிக்கல் கவுன்சிலிங் வந்திருக்கேன். இங்கே மெடிக்கல் கவுன்சிலிங் வந்தாலும் நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயே சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பண்ணியிருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போது மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஜென்ரல் ரேங்க் 3rd வந்திருக்கு. அதனால நான் எம்எம்சி சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது தான் ஆம்பிஷன். இங்கே கவுன்சிலிங்கில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். தொடர்ந்து நம்ம செய்தியாளர் லிசாட்ட பேசலாம். லிசா, இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குது? நாளைக்கு எத்தனை மணிக்கு தொடங்குது? நாளைக்கு என்னென்ன கல்லூரிகளுக்கு எல்லாம் கவுன்சிலிங் நடக்க இருக்கு? கோபால், இன்னைக்கு வந்து மாலை 5 மணி வரை வந்து கலந்தாய்வு நடைபெறுகிறது. நாளைக்கு வழக்கம் போல வந்து 9 o'clock வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 900 மாணவர்களுக்கு வந்து மாணவருக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வந்து அதாவது இன்று வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி எல்லாம் முடிந்த பிறகு நாளை வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கலந்தாய்வு வந்து நடைபெறுகிறது. திருச்சி, சேலம், மதுரை, திருநெல்வேலி, அதாவது இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கலந்தாய்வு வந்து நாளை நடைபெறுகிறது. இதற்காக வந்து 900 மாணவர்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல், அதாவது இன்றைக்கு எப்படி கலந்தாய்வு நடந்ததோ அதே மாதிரி நாளைக்கும் வந்து அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு தொடர்ந்து வந்து கலந்தாய்வு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடனே இந்த கலந்தாய்வு நடைபெற்று வருது. இதற்காக மாணவர்களும் வந்து சந்தோஷமா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதற்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயநிதி மருத்துவ கல்லூரிகள் 7 கல்லூரிகளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. இந்த 7 மருத்துவக் கல்லூரிகளில் 498 இடங்களுக்கு வந்து கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. முதற்கட்ட கலந்தாய்வு வந்து 23ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. பிறகு 2ஆம் கட்ட கலந்தாய்வு வந்து ஜூலை 2ஆம் தேதி தொடங்குகிறது. ஜூலை 2ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதிக்குள் முடிக்கணும் அப்படின்னு வந்து மருத்துவக் கல்வி இயக்கம் வந்து முடிவெடுத்திருக்காங்க. கோபால், தொடர்ந்து பேசுவோம் லிஷா. இப்போ அருண்குமார் சிவகங்கையிலிருந்து ஒரு காலர் இருக்காங்க. அருண்குமார், உங்க கேள்வி என்னன்றத மேடம் கிட்ட கேளுங்க. ஹலோ சொல்லுங்க. வணக்கம். ஹலோ மேடம், நான் சிவகங்கையிலிருந்து அருண்குமார் பேசுறேன். சொல்லுங்க. நான் வந்து 197 மெடிக்கல் கட் ஆஃப் இன் பிசி கேட்டகரி. எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா? அதாவது இந்த கலந்தாய்வு எவ்வளோ சீட்ஸ் இப்ப முதல் கலந்தாய்வுல உங்களுக்கு கலந்தாய்வு கடிதம் வந்திருக்குதா? இல்ல நீங்க வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஜூலை 15th வாக்குல வரும். ஸோ அப்ப நீங்க அந்த கலந்தாய்வுக்கான உண்டான அந்த லெட்டர் வந்ததுன்னா வரலாம். அல்ல நீங்க நிச்சயமா அது கிடைக்கும். அதாவது மூணாவது கலந்தாய்வு செப்டம்பர் மாசம் 15th அதாவது இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரின் பேரில் தான் இந்த கலந்தாய்வுகள் 3 ஃபேஸாக டேட் வாரியாக பிரித்திருக்கிறார்கள். ஸோ அந்த 3வது ஃபேஸ்லயும் நீங்க அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. தேங்க்யூ மேடம். நன்றி அருண்குமார். மேம், இப்போ வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் இந்த மாதிரியான மருத்துவ படிப்புகள், அதை தாண்டி வேற என்ன விதமான மருத்துவ படிப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளால் கொடுக்கப்படுது மாணவர்களுக்கு? முதலமைச்சரின் முயற்சியால் நான் சொல்ல வேண்டியது, இந்த தடவை பேச்சுலர் ஆஃப் ஸ்பீச் தெரப்பி லாங்குவேஜ் தெரப்பின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு.
பிஎஸ்சி ரேடியாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த அப்புறம் அப்புறம் அடுத்ததாக எம்ஃபில் அப்படின்ற ஒரு கோர்ஸ் ஃபார் கிளினிக்கல் சோஷியாலஜின்றது புது விதமான ஒரு கோர்ஸ் வந்து இன்று முதலமைச்சரின் அம்மாவின் முயற்சியால் இன்று வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. போன வருடம்தான் அது வந்தது. இது வந்து ஏன் இந்த முக்கியமான இதில் சொல்ல வேண்டாம், இந்த ஸ்பீச் தெரப்பி பண்ணுறது வந்து, அதாவது நம்ம வந்து இந்த காப்பீட்டு திட்டத்தினால இயரிங் எய்டு உள்ள எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும். அதுக்கு ஆட்கள் இல்லாத போது நாமளே அதை ட்ரைனிங் பண்ணி இந்த பேச்சுலர் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் தெரப்பியை புதுதாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ப்ளஸ் பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங், இந்த டிப்ளமா இன் நர்சிங், இதெல்லாம் முக்கியமான கோர்ஸ். அதாவது மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இல்லைன்னா இந்த கோர்ஸுக்கு புது விதமான கோர்ஸ் இது. ப்ளஸ் அந்த நான் சொன்னேன்னு ரேடியாலஜி கோர்ஸு முக்கியமான ஒரு கோர்ஸ். அது வந்து எங்கேயுமே இல்லைங்க. தமிழ்நாடு அரசு வந்து நம்ம முதலமைச்சர் முயற்சியால் இந்த ஒரு கோர்ஸ் புதுவிதமான கோர்ஸ். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த கோர்ஸை வச்சு நிறைய இடத்துல இவங்களோட இந்த படித்து முடித்த உடனே இது வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால இந்த கோர்ஸ் ப்ளஸ் இந்த பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் எல்லாம் நல்ல கோர்ஸ். இதெல்லாம் நீங்கள் சேரலாம். இது முக்கியமாக இந்த ஓகே மேம், இந்த கோர்சஸ் பத்தி இன்னும் டீடைலா நம்ம பேசலாம். புதுக்கோட்டையில இருந்து விஜயலட்சுமின்னு ஒரு நேயர் அவங்களோட பையனுக்காக கேட்கறதுக்காக இருக்காங்க. அவங்களோட மகனுக்கான என்னென்ன கேள்வின்றதை கேட்கலாம். விஜயலட்சுமி மேடம் பேசுங்க. வணக்கங்க. ஹலோ மேடம். வணக்கங்க. நான் புதுக்கோட்டையில இருந்து விஜயலட்சுமி பேசுறேன் மேடம். சொல்லுங்க. பையன் 196.25 வாங்கியிருக்கேன், பிசி கோட்டா. பிசி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க. கொஞ்சம் அந்த 3வது கலந்தாய்வு வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 2வது அல்லது 3வது கலந்தாய்வில் தெரிய வரும் உங்களுக்கு கிடைக்குமா என்னன்னு. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. பரமேஸ்வரி பேசுறீங்க. எங்க இருந்து பேசுறீங்க? யாருக்காக क्वेश्चन கேட்க போறீங்க? நாங்க அடையார் சிக்னல்ல இருந்து பேசுறேன் சார். உங்க கேள்வி கேளுங்கம்மா. எங்க மகள் வந்து 193.25 வாங்கியிருக்கா. எம்பிசி நாங்க. எங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்குமா? கிடைக்குமான்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாணவர்கள் வந்து முதலமைச்சரின் அந்த எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறதுனால இன்றைக்கு வந்து இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் அவ்வளோ நல்லா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தொட்டு, அதாவது இந்த ரூரல் இதில் இருந்து கிராமத்தில் இருந்தும் படிக்கும் மாணவர்களுக்கு அந்த வசதிகள் முதலமைச்சர் முயற்சியால் கொடுக்கற தொட்டு அவங்க நிறைய மார்க் வாங்கிட்டு வராங்க. நீங்கள் வந்து அதை எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்து அது கிடைக்குமா இல்லையா அப்படின்றது நீங்களே உங்களுக்கே தெரிய வந்துடும். ஓகே மேம். வணக்கங்க. இப்போ மேம் இப்போ வந்து ஸ்பீச் தெரப்பி பற்றி ஒரு கோர்ஸ் சொன்னீங்க. அது எந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்குது? அதற்கான வேலை வாய்ப்பு அது எந்த துறை சம்பந்தமா? அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேம். இந்த ஸ்பீச் தெரப்பி, பிஎஸ்சி ஸ்பீச் தெரப்பின்றது ஒரு புதிதான ஒரு கோர்ஸு. ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெக்னிக்கல் கோர்ஸ் இது. இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காது கேளாதவர்கள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பேச்சு சரியாக வராது. ஸோ இந்த பேச்சு சரியாக வராதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து இந்த காதுக்கு உண்டான இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் எல்லாம் இப்போ முதலமைச்சரின் சிறப்பு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து இப்போ அதை வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். பட் அதை போட்டுட்டு அப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம் வராது. அவங்க வந்து இந்த ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரபிஸ்ட் வந்து அதை கற்றுக் கொடுப்பாங்க. அது ஒரு கண்டினியூஷன் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கிறவங்க வேலை வாய்ப்பு உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரிகளும் அல்லது தனியார் மருத்துவர்களும் உடனடியாக அவங்க படித்து கொண்டே இருக்கும்போதே அவர்களை வரவேற்கிறார்கள். வந்து எங்கள் இதில் வாங்க அப்படின்றாங்க. இது இல்லாமல் இப்போ நான் இன்னொன்று கூட சொன்ன இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டும் இருக்குது. அந்த பிபிடின்னு சொல்கிறது அதுக்கும் போய் இருக்குது. அது இல்லாமல் இப்போ புதிய ஒரு கோர்ஸ் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல வந்திருக்குது, புதிய மறுவாழ்வு மையம். ஸோ அந்த இதுலயும் இப்போ வேலை வாய்ப்புகள் ரொம்ப, அதாவது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்த புதுவிதமான கோர்சஸ் பத்தி ரொம்ப டீடைலா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ஒரு நேயர் சாந்தி கோவிலிருந்து பேசுறீங்க. உங்களோட கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க மேம். மேடம், என்னோட பொண்ணு 195.25 கட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. என்னங்கம்மா?
98.25 கட் ஆஃப் வாங்கிக்கிறாங்க மெடிக்கல் கட் ஆஃப்ங்க. சரிங்கம்மா. 20ஆம் தேதி கலந்தாய்க்கு வர சொல்லி SMS இல்ல கால் லெட்டர் வந்திருக்குதுங்க மேடம். வாங்க. இல்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்களா இல்ல பிரைவேட் தான் கிடைக்குமான்னு சந்தேகம். என்னைக்கு 20ஆம் தேதியா? ஆமாங்க 20ஆம் தேதி ஃப்ரைடேங்க மேடம். ஃப்ரைடே நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கு அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா 19 மருத்துவக் கல்லூரி இன்று சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா மருத்துவக் கல்லூரியும் முடிந்து ஆகிவிட்டது. அடுத்தது செங்கல்பட்டு போவாங்க. அது இல்லாமல் தஞ்சாவூர் இதெல்லாம் மதுரை மற்ற மாவட்டத்தில் இருக்கும் மருத்துவக் கல்லூரிகள், அதாவது ஆசாரிப்பள்ளம் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. சாந்தி, உங்க கேள்விக்கு மிக்க நன்றி மேடம். இப்ப நீங்க சொன்னீங்க திருவண்ணாமலை, தேனி, தர்மபுரி, சேலம் அந்த மாதிரியான மருத்துவக் கல்லூரிகள்ல என்னென்ன விதமான கோர்ஸ்கள் அவைலபிளா இருக்கு? படிப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய கோர்ஸ்கள் என்னென்ன? இப்போ வந்து இங்கே வந்து அரசு மருத்துவக் கல்லூரி, தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த புதுவித தேனி, திருவண்ணாமலை, தர்மபுரி, இந்த மாதிரி திருவாரூர், விழுப்புரம், இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரிகளில் MBBS பட்டப்படிப்பு இருக்கிறது. அது இல்லாமல் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்றது சில கோர்சஸ், டெக்னிக்கல் கோர்சஸ் இருக்கு. பிளஸ் டிப்ளமா கோர்சஸும் இருக்குது. இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன் கோர்ஸு, அப்புறம் இந்த தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸு, அப்புறம் கேத்லாப் டெக்னீஷியன் கோர்ஸு, ECG டெக்னீஷியன் கோர்ஸு, EEG டெக்னீஷியன் கோர்ஸு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு 13 கோர்ஸ் இருக்குதுங்க. இந்த 13 கோர்ஸில் நீங்கள் சேர்ந்து, அதாவது ஒரு ஆண்டு கோர்ஸ் சிலது வந்து டிப்ளமா கோர்ஸ் வந்து 2 ஆண்டு கோர்ஸு, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதெல்லாம் நான் சொல்றது ஒரு ஆண்டு கோர்ஸு. இதில் வந்து இப்போ ப்ளஸ் ANM, தட் இஸ் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸு, இதெல்லாம் மல்டிபர்பஸ் ஒர்க்கர். ஸோ இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் எடுத்து உடனடியாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், அது பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் சொல்கிறோம், உடனடியாக அவங்க படித்து முடிக்கும் போதே அவங்கள வந்து தனியார் மருத்துவமனையில் வந்து வேலை வாய்ப்புகள் அவ்வளோ இருக்குது. உடனடியாக அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் படிக்கிறாங்க அவங்க. ஸோ உடனடியாக அவங்கள அப்சார்ப் பண்ணுறாங்க. இது அதாவது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இதில் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ப்ளஸ் தனியார் உடனடியாக இந்த மாதிரி கோர்ஸ், பாராமெடிக்கல் கோர்ஸ் பண்ணீங்கன்னா உடனடியாக வேலை வாய்ப்புகள் நிச்சயம். பலவிதமான வேலை வாய்ப்புகள் தரும் கோர்ஸ்களா இருக்கும். இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். வெங்கடேஷ் சென்னையில இருந்து இருக்கீங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் இருக்காங்க. என் பேர் வெங்கடேஷ் சந்திரசேகர். எனக்கு இப்ப BDS செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல எப்ப கவுன்சிலிங் ஆரம்பிக்கும்? அதுக்கு 193.5 கட் ஆஃப் போதுமானதா? 193.5 உங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குதுங்க. அதாவது BDSக்கு இந்த கட் ஆஃப்ல வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல MBBS வாய்ப்பு இருக்குதுங்களா? Pardon, I couldn't hear you. இந்த மார்க்குக்கு வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இடம் இருக்குமான்னு கேக்குறாங்க. நிச்சயமா இருக்குங்க, கட்டாயம் இல்ல மேடம், நான் கேக்குறது MBBS ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் வந்து BDS இருக்குங்க. உங்களுக்கு BDS இருக்கும். பிரைவேட் டென்டல் காலேஜ்ல உங்களுக்கு தனியார் பல் மருத்துவ கல்லூரிகள் வாய்ப்புகள். வெங்கடேஷன் நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உங்க கேள்விக்கு மிக்க நன்றி மேடம். இப்ப அந்த மாதிரி இந்த பலவிதமான வேலை வாய்ப்புகள் தரும் கோர்சஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன் கோர்சஸ் பத்தி. இப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அம்மாவின் முயற்சியால் இப்ப ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல சுமார் 16 கோர்சஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ் கொண்டாந்துருக்கோம். இதுல 342 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ற புதிய விதமான கோர்ஸ். அதுல புது கோர்ஸ் என்னன்னா நியூட்ரிஷனிஸ்ட் கோர்ஸ், புதுசாக வந்த ஒரு டிப்ளமா கோர்ஸ். இந்த நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ்னு ஒன்று புதுவிதமாக இங்கே ஆரம்பித்திருக்காரு ஓமந்தூராருக்கும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில். இந்த கோர்ஸ் வந்து மற்ற இடத்துல இல்லை. இது புதுவிதமாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டீஷியனுக்கு உண்டான இந்த கோர்ஸ். இது வந்து மருத்துவமனையில் உள்ள பேஷண்ட்டுக்காக அவங்களுக்கு வரும் நோயாளிகளுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டயட் கொடுக்கணும், என்னென்ன நியூட்ரிஷன் கொடுக்கணும் அப்படின்றது இந்த முக்கியமாக இந்த கோர்ஸில் சொல்லி கொடுக்குறாங்க. இது ஒரு முதல் தரமாக இந்த கோர்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னையில். ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துலாம். இந்துமதி நாமக்கல்ல இருந்து பேசுறீங்க, உங்க கேள்வி என்ன மேடம் கிட்ட கேளுங்க. ஹலோ மேடம். வணக்கங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க மேடம். 191.75 கட் ஆஃப் எடுத்துர்க்கேன் மேடம். 191.5. ஆமாமா.
எனக்கு வந்து சாரா மெடிக்கல் வந்து எம்எம்சி காலேஜ் கிடைக்குமாங்க மேடம்? நிச்சயமா கிடைக்குமா. பிசி கேட்டகரிங்க மேடம்? நிச்சயமா கிடைக்குமா. ஓகே மேம். உங்களோட 191.75 நிச்சயமா உங்களுக்கு இடம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அங்கேயும் அல்லது ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குமா. உங்களுக்கு சீட்டு நிச்சயம் சொல்றாங்க. வாழ்த்துக்கள். மேம் இப்போ வந்து அந்த வேலை வாய்ப்பு தரும் கோர்ஸ் அதை தொடர்ந்து பேசும்போது இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய கோர்சஸ் பத்தி சொல்லும்போது எம்ஃபில் கிளினிக்கல் சோசியாலஜி பத்தி சொன்னீங்க. அந்த கோர்ஸ் எது சம்பந்தப்பட்டது, அதை படிச்சா வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்றது பத்தி சொல்லுங்க. இந்த எம்ஃபில் கிளினிக்கல் சோசியாலஜி பாத்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி படிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு இந்த எம்ஃபில் கோர்ஸ் எடுத்துப்பாங்க. இந்த வேலை வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் எந்த இடத்துலையும் எந்த ஸ்டேட்லயும் இல்லைங்க. இங்கே தான் முதல் முறையாக இங்கே முதலமைச்சர் அம்மாவின் முயற்சியால் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த புது கோர்ஸ் போன வருடம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, சென்னை மருத்துவக் கல்லூரி இந்த 2 இடத்துலையும் இந்த 20 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் 40 சீட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. இவங்க என்னன்னா இந்த மாதிரி படிப்புக்கு வர்றவங்க அவங்க பேசிக்காக பிஎஸ்சி படிச்சுட்டு இங்கே வராங்க. வரும்போது அவங்க வந்து இந்த டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு வந்து டைம் அவ்வளோ போதுமானதாக இருக்க, பேஷண்ட் கூட இன்டராக்ட் பண்ணணும் அது. ஸோ இப்போ வந்து இந்த பேஷண்ட்டும் அதாவது பாப்புலேஷன் ஜாஸ்தியாக தொட்டு நோய் நொடிகள்லாம் நிறையா இருக்கிற தொட்டு நிறைய நோயாளிகள் வருவது தொட்டு டாக்டர் வந்து நிறைய பேஷண்ட்டை பார்த்துட்டு போகும்போது இதற்கு பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் நடுவில் என்ன அப்படின்னு புரிந்து டாக்டரை பற்றியும் டாக்டர் இந்த மாதிரி நினைக்கிறாரு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசுகிறதும், பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்கிட்ட அவங்களோட நிலைக்கு வந்து என்ன அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள்கிட்டையும் சொல்லி 2க்கு நடுவில் இருக்கிறது அந்த கிளினிக்கல் சோஷியாலஜி பீப்புள். அவங்க இருக்கிற தொட்டு பார்த்தீங்கன்னா அவங்க குணமடைகிறது, அதாவது நோயாளிகள் சீக்கிரமாக குணமடைகிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரையுமே கனெக்ட் பண்ணுற ஒரே ஆள் வந்து கிளினிக்கல் சோஷியாலஜி அந்த படிப்பு படித்தவர்கள் தான். ஓகே மேம், இது தொடர்ந்து பேசுவோம். கள்ளக்குறிச்சியிலேருந்து மலர்வண்ணன் இருக்கீங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் இருக்காங்க. மேடம் எங்க பொண்ணு வந்து 195 வாங்கிருக்கு மேடம். சரி சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார், கேள்வி கேளுங்க. எம்எம்சில பிடிஎஸ் கிடைக்குமா மேடம்? 195 கிடைக்குங்க, வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் மகளுக்கு ஜெயா பிளஸ் வாழ்த்துக்கள். நம்ம செய்தியாளர் ஜேம்ஸ் லிசா நம்மளோட தொடர்பில் இருக்காங்க. நீங்க கலந்தாய்வு இப்ப எந்த நிலையில இருக்குன்னு சொல்லுங்க லிசா. கோபால், கலந்தாய்வு பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அதன் பிறகு வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து கலந்தாய்வு நடைபெற்று இருக்கு. நாளை வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து திருச்சி, மதுரை இந்த மாதிரி இடங்கள்ல உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கலந்தாய்வு வந்து நடைபெற இருக்கு. காலை 9 மணிக்கு தொடங்குது. நாளைக்கு மட்டும் 9,900 மாணவ மாணவியருக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து 23ஆம் தேதி வரை நடக்கிறதுனால தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறுகிறது. இது முடிந்து 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெறும். இதுல முதற்கட்ட கலந்தாய்வுல நிரப்பப்பட்ட இடங்கள் போக மீதம் இடங்கள் வந்து 2ஆம் கட்ட கலந்தாய்வுல நிரப்பப்படும். அதாவது 19 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல 2172 இடங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்ட கலந்தாய்வுக்காக 1979 இடங்கள் வந்து அலாட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு மதியான நிலவரப்படி 300 இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அதன் பிறகு மதியானத்திற்கு பிறகு தொடங்கப்பட்ட கலந்தாய்வு நிலவரங்கள் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கப்பெறல. இருப்பினும் வந்து இன்னைக்கு வந்து 600 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த 600 பேருக்குமே வந்து இடங்கள் நிரப்பப்படும் என்று கலந்தாய்வில் நடத்தக்கூடியவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு நாளைக்கு வந்து அனைத்து மாணவர்களுக்கும் வந்து கலந்தாய்வு வழக்கம் போல் தொடங்கும். கோபால். ஓகே மேம், நன்றி லிசா. லோகேஷ் குமார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ மேடம். வணக்கங்க. என்னோட கட் ஆஃப் வந்து 197.25ங்க. நான் எம்பிசி 21st கவுன்சிலிங் வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமானுங்க? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது அந்த டிடி வந்து 12,299 இருக்கு. ஆமா, எம்பிசிக்கு பாத்தீங்கன்னா டிடி வந்து இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். டிடி வந்து நீங்க எடுக்கிறது வந்து எம்பிசிக்கு கேட்டகரியில வந்தீங்கன்னா 12,290 ரூபாய் நீங்க வந்து கட்டணும் டிடி. அப்படியே நீங்க அந்த டிடி வந்து எவ்வளவு எடுக்கணும்ன்றதை எல்லா கேட்டகரிக்கும் அப்படி சொல்லுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டு ஓசி பிசி முஸ்லிம்ஸ் அண்ட் எம்பிசிக்கு வந்து 500 ரூபாய் செலெக்ஷன் கமிட்டி செக்ரட்டரிக்கும் டிடி ப்ளஸ் 12,290 வந்து அந்த எந்த மருத்துவக் கல்லூரிக்கு நீங்கள் போகிறீங்களோ இந்த கேட்டகரியில் வரும். ஃபார் பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓசி இன்னொன்று இந்த அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் அண்ட் எஸ்டிக்கு 500 ப்ளஸ் 10,290 ரூபாய் நீங்கள் டிடி எடுக்கணும். அது இல்லாமல் அடுத்ததாக அரசு பல் மருத்துவ கல்லூரியில் சேரும் மாணவர்கள் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இந்த கேட்டகரியில் 500 ரூபாய் செலெக்ஷன் கமிட்டிக்கும் ப்ளஸ் 10,290 ரூபாய் அந்த செலக்டட் காலேஜஸ்க்கும் நீங்கள் வாங்கணும். அடுத்ததாக எஸ்சி எஸ்சி எஸ்டி 500 ரூபாய் ப்ளஸ் 9,290 ருபீஸ் வந்து அந்த கல்லூரிக்கு நீங்கள் கட்டணுங்க. அடுத்ததாக இந்த அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஆர்த்தோபெடிக்கலி அண்ட் பிசிக்கலி சேலஞ்ச் டிசபிள்டுக்கு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு ரூபாய் 500 ப்ளஸ் 7,790 ரூபாயும் நீங்கள் வந்து வாங்கி எடுத்துட்டு வரணுங்க. அது இல்லாமல் இப்போ வந்து அலாட்மெண்ட் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு 500 ரூபாய் மற்றும் ரூபாய் 25,000 நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் வாங்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி scheduled caste converted to Christianity whose parent annual income is higher than rupees 2.5 lakhs இருந்ததுன்னா ரூபாய் 500 25,000 டிமாண்ட் டிராஃப்ட் வாங்கணுங்க. இன்னொரு கேட்டகரியும் இருக்குது. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி scheduled caste converted Christianity whose parents annual income is less than 2.5 lakhs இருந்ததுன்னா they are 500 ரூபாய் டிமாண்ட் டிராஃப்ட் மட்டும் வாங்கினா போருங்க. they are exempted. அவங்க வந்து இந்த 25,000 கட்ட வேண்டாங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ஓகே மேம், ரொம்ப டீட்டெயிலாக வந்து எவ்வளோ டிடி எடுக்கணுன்றத பற்றி சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப பயனுள்ள தகவல் கொடுத்தீங்க மேம். சேலத்திலேருந்து அரவிந்த் இருக்காங்க. அரவிந்த், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் இருக்காங்க. ஹலோ மேடம், குட் ஆஃப்டர்நூன் மேடம். வணக்கங்க மேடம். என்னோட கட் ஆஃப் 198.25 பிசி கேட்டகரி. எஸ் சார். 20th அன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஏன்னா இப்போ வந்து முதலமைச்சர் முயற்சியால் இப்போ இன்க்ரீஸ் ஆஃப் சீட்ஸ் புதிய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. அரவிந்த், நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் ஜெயா பிளஸ் சார்பில். மேடம், இப்போ வந்து நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கோம். உங்களுடைய பொதுவான கருத்து, மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், விஷயங்கள் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொஞ்சம் சிம்பிளா சொல்லிடுங்க மேம். சேர்ந்த அப்புறம் இப்போ கவுன்சிலிங்காக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். கவுன்சிலிங்காக கடைபிடிக்க வேண்டியது முக்கியமாக நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு வரணும். நான் சொன்ன மாதிரி அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த டிமாண்ட் டிராஃப்ட்ஸ் 500 ப்ளஸ் 12,000 அல்லது 10,000, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருந்தாலும் 25,000 வாங்கி கொண்டு வர வேண்டும். ப்ளஸ் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது. இப்போ கிராமத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மார் வந்து இந்த மாதிரி நான் கிராமத்துலேருந்து வரேன், ஆனால் நல்லா கைடன்ஸ் பண்ண தொட்டு அவங்களால அந்த கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் நல்லபடியாக வந்தாங்க. அவங்க கேட்கும்போது என்னோட ஃபீஸ் பே பண்ண முடியாதுன்னா அதுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து முதலமைச்சரின் அம்மாவின் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கெல்லாம் இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதை பற்றி கவலை இல்லை. அடுத்ததாக இது ரெண்டும் தான் முக்கியமாக வர டிமாண்ட் டிராஃப்ட் அண்ட் இது வரணும். காலேஜே ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். லைக் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல உங்கள் பக்கத்துலேயே முக்கியமாக
சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரி தான் எல்லாம் விரும்பி படிப்பாங்க. ஏன்னா இதுதான் டாப் மோஸ்ட் மருத்துவக் கல்லூரி, அடுத்தது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்பாக் மருத்துவக் கல்லூரின்னு. ஆனால் இது போக நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னா நான் முக்கியமாக என்ன சொல்லணும், உங்கள் வீடு எங்கே இருக்குதோ அது பக்கத்தில் இருக்கும் மருத்துவக் கல்லூரியில் படித்தால் இன்னும் நன்றாக படிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இல்லாமல் நீங்கள் அந்த மருத்துவத்தை படிக்க உங்களுக்கு ஒரு நேரம் காலம்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை ஒரு முக்கியமான உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொலைதூரத்தில் படிக்கும்போது நீங்கள் வந்து சில சமயம் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை, நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது சென்னை மருத்துவக் கல்லூரியில் பக்கத்தில் கிடைக்கலன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற மருத்துவக் கல்லூரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ அந்த மருத்துவக் கல்லூரியில் படித்தா அங்கே இருக்கும் நோயாளிகள் உங்களால் உங்க பயனடைவாங்க. நீங்களும் உங்க சுற்றி வட்டாரத்தில் இருக்கும் அத்தனை பேரிடம் ஒரு அந்யோன்யமாகவும் இருக்கலாம். நீங்க பெரிய டாக்டராகவும் பின்னாடி அதே இடத்தில் நீங்க முக்கியமாக ஆகலாம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெடிக்கலாக அவங்க சேரத்துக்கு முன்னாடி எப்படி அவங்களை மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த அளவுக்கு அவங்க வந்து காலேஜ் சூஸ் பண்ணுறதுல அலர்ட்டாக இருக்குன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப ஒரு கேஷுவல், ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். வணக்கம் நேயர்களே, சென்னை மருத்துவ செய்தியாளர் லிசா அவர்களுக்கும் மருத்துவ கல்வி இயக்கத்தின் இயக்குநர் டாக்டர் கீதாலட்சுமி அவர்களுக்கும் ஜெயா பிளஸின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்கும் இதில் பங்கு பெற்றவர்களுக்கும் ஜெயா பிளஸின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நாளையும் இந்த நிகழ்ச்சி இதே நேரத்தில் தொடரும். நன்றி, வணக்கம்.